நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் யானை தாக்கியதில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ்குமார், என்ன நடந்தது, முழு விவரம்? நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் அருகே பெண்ணை நம்பர் 1 பழங்குடியின கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் காட்டுநாயக்கர் இனத்தை சேர்ந்த பழங்குடியினர்கள் பல்வேறு தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்தை சேர்ந்த சென்னான் வயது 64 முதியவர் இரவு 8 மணி அளவில் வேலைக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பி செல்லும் வழியில் அங்குள்ள கடைக்கு பொருள் வாங்க சென்றுள்ளார். அப்போது அந்த கிராமத்தில் உள்ள செடிகளுக்கு நடுவே மறந்திருந்த ஒற்றை யானை அவரை கடுமையாக தாக்கியது. இதன் அறிந்த அக்கம் பக்கத்தினர் சத்தம் எழுப்பிய நிலையில் யானை அங்கிருந்து மறைந்த நிலையில் உடனடியாக அங்கு வந்த வனத்துறையினர் சிறிது நேரத்தில் அவர் சிறிது உயிர் இருந்த நிலையை மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு சென்றனர். ஆனால் கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாகவும் உயிரிழந்தார். தற்போது அவர் உடல் பந்தலூர் அரசு மருத்துவமனை பிணவரையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இதே பகுதியில் பகல் நேரங்களில் மாறன் என்ற பழங்குடியின முதியவரை இதே பகுதி காரமுலா என்ற இடத்தில் யானை தாக்கிய பலத்த காயங்களுடன் ஒருவர் ஊட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த பகுதியில் பகல் நேரத்தில் ஒற்றை யானை பழங்குடியினர்கள் தாக்கி வருவது பழங்குடியின மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே பகுதியில் அந்த ஆணை நின்றிருப்பதால் வனச்சரகர் ரவி தலைமையில் பாதுகாப்பு பணியில் வனத்துறையினர் மற்றும் ஈடுபட்டுள்ளனர். பழங்குடியின மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். அந்த ஆணை அதே பகுதியில் சுற்றி வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.